Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography and environment topics in news last week பார்க்கலாம். So the list of topics: Bharat forecast system, Kumbakonam vetrilai, Monsoon arrival, Dugong, Mosura fentoni. So இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைல்டா பேச போறோம். So first, Bharat forecast system. இது எதுக்கு நியூஸ்ல இருந்தது? இந்தியா meteorological department வந்து பாரத் forecast systemனு வந்து அடாப்ட் பண்ண போறாங்க. So it will be soon adopting this ன்னு சொல்ற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ அதனால வாட் இஸ் திஸ் பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இண்டிஜீனியஸ். ஸோ இந்தியாவில் டெவலப் ஆனது, டெவலப்ட் இன் இந்தியா. இந்தியாவில் யார் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மீட்டராலஜி பூனே. ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மீட்டராலஜி பூனே சொல்றவங்க தான் இது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெசல்யூஷன் ஜாஸ்தி, அக்யூரசி ஜாஸ்தி அண்ட் ஆல்சோ குளோபல் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம்னோட இட் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் அண்ட் அப்கிரேடட். ஓகேங்களா? ஸோ improved accuracy, improved upgradation from global forecast system and also high resolution. And இது indigenously இங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மீட்டராலஜி பூனே சொல்றவங்க தான் இது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் லைக் ஹெவி ரெயின்ஃபால் ஈவென்ட், சைக்ளோன் ஃபோர்காஸ்டிங் எல்லாம் இருக்கும். இது வந்து ஆர்கா சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து தட் இஸ் ஒன்லி பவரிங் திஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸிங் பவர் ஜாஸ்தி. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஓல்டர் ப்ரெக்யூஷ் சூப்பர் கம்ப்யூட்டர் இருந்தது, அதுன்னு ரீப்ளேஸ் பண்ணி சூப்பர் சீட் பண்ணி இப்போ it is running. And then BFC uses data from 40 Doppler weather radars across India. So radars நந்து வர அந்த இதுதான் இங்க இன்புட்டா இருக்க போகுது. So we are going to use that information here and then going to forecast this cyclones and heavy rainfall events with high resolution and high accuracy. And இது வந்து ARCA super computer at Indian Institute of Tropical Meteorology Pune. ஸோ நவ் கேஸ்டிங் எபிலிட்டி அப்படின்னா என்னன்னா நெக்ஸ்ட் 2 hours என்ன நடக்க போகுது, தட் இஸ் ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட். அதுதான் நவ் காஸ்டிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த எபிலிட்டி இருக்கு. ஸோ அடுத்த 2 hours என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. அண்ட் டோப்லர் ரேடார்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த இதுதான் இங்க இன்புட்டா இருக்க போகுது இல்லையா? ஸோ இது வந்து டிராபிக்கல் ரீஜியன்ஸ் பிட்வீன் 30 degrees south to 30 degrees north latitudes இது கவர் பண்ண போகுது. இந்தியா அதுக்குள்ள தானங்க இருக்கு. ஸோ we are from 8.4 degree north to 37.6 degrees இது. ஓகேங்களா? ஸோ அதனால we are இது வெல் இன் தட் பேண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மீட்ராலஜி சொல்லும் போது யூ ஷுட் ஆல்சோ நோ அபவுட் IMD, இந்தியன் மீட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இது என்னது? இட் இஸ் எ கவர்மெண்ட் ஏஜென்சி. எதுக்கு? வெதர் ஃபோர்காஸ்டிங், மெட்ரலாஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ், எர்த் குவேக்ஸ் அது வருதா, சீஸ்மாலஜி, ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ இந்தியாவோட நேஷனல் மீட்ராலஜிக்கல் சர்வீஸ் வந்து இதுதான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லி. எந்த மினிஸ்ட்ரி கீழே இது வேலை செய்யுது? மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ அவங்களோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததா, ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, வெதர் ஈவெண்ட்ஸ் எப்படி இருக்குது, எர்த் குவேக் எப்போ வரப்போகுது, ஹெவி ரெயின்ஃபால் எப்போ வரப்போகுது, அலர்ட் கொடுக்கறது, அந்த சைக்ளோன் ஹீட் வேவ்ஸ்க்கு எல்லாம். ஸோ அந்த ரெக்கார்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, ஆல் திஸ் ஆர் இந்தியன் மீட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸோட வேலை. ஓகே. கும்பகோணம் வெற்றிலை இதுக்கு வந்து இப்போ ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி நியூஸ் இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் திஸ் கும்பகோணம் வெற்றிலை அண்ட் ஆல்சோ அபவுட் GI டேக். ஓகேங்களா? ஸோ நேட்டிவ் ரீஜன் வந்து எங்க வந்து இது ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஃபெர்டைல் காவிரி பேசின் இருக்குமா, ஸோ அங்க வந்து இட் இஸ் மோர் க்ரோன். அண்ட் இது வந்து அந்த ஸ்மெல், டேஸ்ட் எல்லாமே ஒரு தனி ஸ்மெல், டேஸ்ட் டிஸ்டிங்க்டா இருக்குமா. ஸோ இட் இஸ் கல்டிவேட்டட் இன் கும்பகோணம் அண்ட் நியர்பை வில்லேஜஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லீஃப் அந்த ஃபீச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்ட் ஆப்லாங் அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் டு லைட் கிரீன் அண்ட் ஆல்சோ வித் ஸ்ட்ராங் பஞ்சன்ட் ஃப்ளேவர். அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா பான் ப்ரிப்பரேஷன்ல, ரிச்சுவல்ஸ்ல எல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். அண்ட் இது குவாலிட்டி அண்ட் லைஃப்னால ஷெல்ஃப் லைஃப்னா என்ன, கெட்டு போகாம எவ்வளோ நாள் வரைக்கும் அது இருக்கும்னு சொல்றது யூ கேன் சிம்பிளி அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தின்னு சொல்லும்போது அந்த குவாலிட்டியும் ஜாஸ்தின்னு சொல்லும்போது
நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல கூட இதுக்கு வேல்யூ இருக்கு. ஓகே, அந்த லீஃப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த கலர்ல இருக்கும், வாட் இஸ் த டிஸ்டிங் ஃபீச்சர், வாட் இஸ் த ஆர்டர் அண்ட் அரோமா, வாட் ஆர் ஆல் திங்ஸ் அபவுட் தட் வி லேர்ன்ட். எங்க வந்து அதை கல்டிவேட் பண்றாங்க எல்லாமே. ஸோ ஜிஐ டேக் இப்போ இங்க கிடைச்சிருக்கான்னு சொல்லாமா, ஜிஐஸ் பத்தி நம்ம பார்க்கணும். ஸோ geographical indications and சொன்னா the goods originating from a specific geographical area with unique quality or reputation. ஒரு specific area நந்து இது வரும். And அந்த specific area நந்து வர இது வந்து அந்த ஐடென்டிட்டிங்க. ஓகேங்களா? ஸோ அங்க வந்து யூனிக் குவாலிட்டி இருக்கும், அதுக்கு ஒரு யூனிக் ஃபேமஸ் திங். ஓகேங்களா? ஸோ அந்த குவாலிட்டி ரெப்யூட்டேஷன் வந்து அதுக்கு ரொம்பவே இருக்கும். அண்ட் அது வந்து அங்க கிடைக்கிறதுக்கு ஒரு டிஃபரன்ஸ், டிஸ்டிங்க்ட் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியானந்து வரதுக்கு ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ், தனி குவாலிட்டி, தனி ரெப்யூட்டேஷன் இருக்குன்னு சொல்லும் போது வி கிவ் தட் ப்ராடக்ட் குட் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த ஏரியானந்து வரதுக்கு ஒரு டிஸ்டிங்க்ட் இது இருக்குன்னு சொல்றது. ஸோ அக்ரிகல்ச்சர், நேச்சுரல், மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறாங்க. டெரிட்டோரியல் லிங்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்ட், ப்ராசஸ்ட் அண்ட் ப்ரிப்பேர்ட் இன் தட் ரீஜன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு வாட்டி இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் 10 years அண்ட் இட் கேன் பி ரெனியூட் இன்டெஃபினெட்லி இன் 10-year terms. அண்ட் இது வந்து டிஸ்டிங்டிவ்னஸ்னு அஷ்யூர் பண்ணும். அங்கேருந்து வந்தது ஒரு தனி அண்ட் சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் டார்ஜிலிங் டீ ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், இதுக்கு தான் ஜிஐ டேக் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ அதுதான் இன்டர்நேஷனல் நோடல் பாடி ஃபார் ஆல் திஸ். நேஷனல் நோடல் பாடி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அட்மினிஸ்டர்ஸ் ஜிஐஸ், பேட்டன்ஸ், டிசைன்ஸ் அண்ட் ஆல்சோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட், மான்சூன் அரைவல். இது ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து கேரளால early arrival வந்து May 24th அன்னைக்கு it has made an early arrival ன்னு சொல்லி நியூஸ்ல இருந்தது. So let us know what is this monsoon, early arrival of monsoon என்னன்னு சொல்லி. ஓகே, ஸோ மான்சூன் சொன்னாலே seasonal change in the direction of the winds, கரெக்டா, is in the Indian Ocean. ஸோ அந்த சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட்ஸ் அன்னு சொல்லி சொல்லுவாங்க. மான்சூன் சொன்னா அரபிக் வேர்டு மௌசின் விச் மீன்ஸ் சீசன். ஸோ அங்கே வந்து எடுத்திருக்காங்க June to September இஸ் தி டைம் பீரியட். ஸோ இது எப்படி வந்து மான்சூன் வந்து அந்த ஆன்செட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஎம்டி பற்றி பார்த்துருக்கோமா ஆல்ரெடி, இந்தியா மீட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இவங்க தான் இந்த ஆன்செட் ஆஃப் மான்சூன் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ எனி டைம் ஆஃப்டர் May 10க்கு அப்புறம் இதாகும். எப்படி அந்த சயின்டிஃபிக் கிரைட்டீரியாஸ் இருக்கும். ஸோ மான்சூன் வந்துருச்சு அன்னு சொல்றதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கும், அது பேஸ் பண்ணி ஸோ தட் வில் பி ஓவர் கேரளா. ஸோ அங்கதான் வந்து அரைவல் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. யாரு? ஐஎம்டி. நெக்ஸ்ட் வந்து மீட்ராலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ் லைக் ரெயின்ஃபால், விண்ட் பேட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ லாங் வேவ் ரேடியேஷன்ஸ் எப்படி இருக்கு, சேட்டலைட் இமேஜரி, வாட்டர் வேப்பர் இமேஜரி, இதெல்லாம் யூஸ் பண்ணி they'll be declaring this. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா early onset reached the South Andaman Sea on May 13 and declared over Kerala on May 24, which is the earliest since 2009. 2009க்கு அப்புறம் ரொம்ப ஏர்லியா இப்போதான் அரைவல் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த வாட்டி அதனால தான் நார்மல் மான்சூனோட ஜாஸ்தி, தட் இஸ் அபவ் நார்மல் மான்சூன் இருக்கும். ஸோ 105% ஆஃப் தி லாங் பீரியட் ஆவரேஜ். ஸோ இது இருக்கும். ஸோ எரர்ஸ் இருக்கலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அபவ் தி நார்மல் மான்சூன், ஏன்னா சீக்கிரமா வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரிகர் அண்ட் ஏர்லி மான்சூன் எதுக்கு இந்த மாதிரி வந்திருக்குன்னா, நிறைய அட்மாஸ்பியரிக் சிஸ்டம்ஸ் தட் ரீசன்ஸ் ஆர் தேர். அண்ட் அதுல மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ் சொல்லி படிப்பீங்களா? அப்படின்னா என்ன? காம்ப்ளெக்ஸ் மூவிங் சிஸ்டம் ஆஃப் winds, clouds and pressure. It travels eastward movement of this winds at the speed of 4 to 8 meter per second. Within 30 to 60 days, Madden Julian oscillation, that is wind bands, can travel around the world. 30 to 60 daysல ஈஸ்ட்வர்ட்ல வேர்ல்ட் ஃபுல்லா சுத்தி வர முடியுமான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ரீசன். ஸோ நிறைய அட்மாஸ்பியரிக் சிஸ்டம்ஸ் அதுல சேஞ்சஸ், ஸோ மல்டிபிள் திங்ஸ் ரீசன்னால 2009க்கு அப்புறம் இப்போதான் நம்ம இவ்வளோ சீக்கிரமா மான்சூனோட அரைவல் பார்த்துருக்கோம். யார் பார்த்துட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க? ஐஎம்டி. எங்க? தட் இஸ் ஓவர் கேரளா. they'll be doing that. ஓகே, நெக்ஸ்ட் Dugong.
Dugong நியூஸ்ல இருந்தது. May 28th வந்து World Dugong Day celebrate பண்றாங்க. ஓகேங்களா? So dugong is the only marine herbivorous mammal. So இது வந்து herbivorous. ஓகேங்களா? So marine herbivorous mammal. And இது வந்து manates and share a similar plump appearance but have a dolphin fluke-like tail. ஸோ அவங்க டெய்ல் எப்படி இருக்கும், டால்ஃபின் ஃப்ளூக் மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க மெனட்டீஸ் ஓட கசின்ஸாக கூட சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் பட் அன்லைக் மெனட்டீஸ் விச் யூஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியாஸ், டுகாங் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி அ மெரைன் மேமல். ஓகேங்களா, இது வந்து மெரைன் மேமல். அண்ட் இது வந்து சீ கவுஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் அ மெரைன் மேமல், இட் இஸ் ஹெர்பிவரஸ், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சீ கவ் அண்ட் ஃபார்மர் ஆஃப் தி சீ. ஓகேங்களா, சீயோட ஃபார்மர்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த டுகாங்னு. And they are air breathing and that must surface regularly. So avanga they'll be like coming to surface, they'll breathe air. And dugong வந்து they are only living representatives of the family Dugongidae and can grow to a size over 300 kgs, measuring 3 to 3.5 meters in length. ஓகேங்களா, ஸோ அவ்வளோ meters, that is length and weight வந்து they'll be growing. And இவங்க எங்கெங்க இருக்காங்க, இந்தோ பசிபிக் ரீஜன் அண்ட் இந்தியால கல்ஃப் ஆஃப் மன்னார், பாக் பே, கல்ஃப் ஆஃப் கட்ச், அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார், பாக் பே, கல்ஃப் ஆஃப் கட்ச், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ டியூ டு த டிபெண்டன்ஸ் ஆன் sea grass beds for habitat and food, dugongs are restricted to shallow waters. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த sea grass அதெல்லாம் தேவை. ஸோ டீப்புக்கெல்லாம் போக முடியாது. shallow watersலேயே அவங்க இருப்பாங்க. herbivorous marine mammals, they are also known as sea cows. So Gulf of Mannar, Gulf of Kutch and Park Bay, Andaman and Nicobar Islands is the distribution. So 250 individuals வந்து இந்தியன் வாட்டர்ஸ்ல இருக்காங்க. reproductive cycle வந்து கொஞ்சம் ஸ்லோவர் தான். sea grass per day 20 to 30 tons of sea grass per day they'll be consuming and they can live up to 70 years. And dugongs வந்து schedule 1ல protect பண்ணிருக்கோம். and தமிழ்நாடு Dugong conservation reserve and சொல்லி பார்க் பேல நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ அந்த sea grass மேல இவங்க they are highly dependent. so sea grass போறது, இந்த pollution, இந்த fishing airல entanglement இதெல்லாம்னால it is facing a threat. ஓகேங்களா, and then Mosura fentoni, இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Mosura fentoni சயின்டிஸ்ட் வந்து இது வந்து ஒரு நியூ எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசஸ். ஓகேங்களா, an early marine predator from around 506 million years ago. ஓகேங்களா, 506 million years ago that is அதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஒரு early marine predatorன்னு வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. so that was during Cambrian period. So அவ்வளோ million years, like 500 million years ago there was early predator, marine predator. so அது வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, so it is a newly discovered Cambrian marine organism from எங்க, கனடா. ஓகேங்களா, so இது வந்து it's like a fossil site which is found in Burgess Shale, a world renowned Cambrian fossil deposit in British Columbia. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல தான் தட் இஸ் த ஃபாசில் சைட். அது வந்து ரொம்ப ரொம்ப பழைய இருந்த எல்லாமே ஃபாசில்ஸ்ன்னு சொன்னாலே தெரியும் இல்லைங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ இயர்ஸ், மில்லியன் இயர்ஸ் ஆகோ இருந்த அந்த இது டிபாசிட்ஸ் எல்லாமே நம்ம அங்கே பார்க்க முடியும். ஸோ அந்த இதுதான் பர்கிஷ் ஷேல்னு சொல்றது, தட் இஸ் அ ரினவுண்ட் ஃபாசில் டிபாசிட் இன் பிரிட்டிஷ் கொலம்பியா. ஸோ டாக்ஸானமிக் குரூப் பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு ரேடியோடோன்டா விச் இஸ் அன் எக்ஸ்டிங்க்ட் ஸ்டெம் ஆர்த்ரோபோட் குரூப்னு சொல்றாங்க. அங்க ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட்லி ரிலேட்டட் டு மாடர்ன் இன்செக்ட்ஸ், ஸ்பைடர்ஸ். ஸோ இப்போ அந்த இது கிடைச்சதும் டாக்ஸானமி அனாலிசிஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரு, ஹவு இட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்பீசஸ், இப்போ ப்ரெசென்ட்லி நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஏதாவது ரிலேஷன் அந்த ஸ்பீசஸ் கூட இருக்கா, இப்படி எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ 1.5 to 6 சென்டிமீட்டர் இன் லென்த். ஸோ அங்கே எப்படி அந்த மார்ஃபாலஜி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடி ஜோன்ஸ் வந்து நெக், மீசோ ட்ரங்க், போஸ்டரோ ட்ரங்க் இந்த மாதிரி இருக்கு. 26 செக்மெண்ட்ஸ் இருக்கா. அண்ட் ஓகே, திஸ் அவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் ஸ்பீசஸ் பற்றி படிக்க வேண்டாம். எங்கே பார்த்துருக்காங்க, அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி, அது வந்து இப்போ இருக்கிற ஸ்பீசஸில் எதோட ரிலேட்டிவாக இருக்கு, எந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த டைவர்சிஃபிகேஷன் கேம்பிரியன் பீரியட் வந்து இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் இஃப் யூ லைக், ஓகே போதும். early evolution of specialized swimming and breathing structures.
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஏர்லி மெரைன் ப்ரிடேட்டராக இது இருந்ததுக்குன்னு சொல்லி. ஸோ அப்போவே மெரைன் ப்ரிடேட்டராக ஏர்லி மெரைன் ப்ரிடேட்டராக இருக்குன்னு சொல்லும் போது அந்த ப்ரீத்திங் ஸ்விம்மிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அதுக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கு. அண்ட் தென் பயோட்டிக் டிரான்சிஷன் ஸோ சிக்னிஃபைஸ் ஷிஃப்ட் ஃப்ரம் சாஃப்ட் பாடி டு skeletonized Cambrian fauna. And geochemical markers, carbon and strontium isotopes shifts help date the protein. So எப்படி அது வந்து எந்த டேட் என்னன்னு சொல்லி எப்படி பண்ணியிருக்கோம்னு சொன்னா கார்பன் ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணி அது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அந்த டேட் அது எல்லாமே இது பண்றதுக்கு. ஸோ அந்த பவுண்டரி அந்த கேம்பிரியன் பீரியட்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் திஸ் எல்லாத்துக்கும் இந்த கார்பன் ஸ்ட்ரான்சியம் ஐசோடோப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் ஹேஸ் helped us to date them. Okay. Next. Now let's go for a quick revision. So Bharat forecast system anu சொல்றாங்க. So இது indigenously developed. யார் பண்ணிருக்காங்க? Indian Institute of Tropical Meteorology, Pune இதான் இது பண்ணிருக்காங்க. So இது என்னன்னா நம்ம வந்து அடுத்த உடனே 2 hours data, that is immediate short term forecasting, nowcasting ability இருக்கு. And also multiple radars வந்து input வாங்கி பண்றாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி பூனே பற்றியும் நீங்கள் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. முன்னாடி இருக்கிற ப்ரக்யூ சூப்பர் கம்ப்யூட்டர்னு இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்கா சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு பவர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அண்ட் ஐஎம்டின்னு சொல்லும் போது இந்தியன் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே இருக்குது. அதோட மெயின் டியூட்டி என்னன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங், சைக்ளோன்ஸ், ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இது எல்லாமே பார்க்கறது தான் அவங்களோட கீ திங். ஸோ நியூ டெல்லியிலேருந்து இது வில் பி ஃபங்க்ஷனிங். நெக்ஸ்ட் இஸ் கும்பகோணம் வெற்றிலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஸ்பெட்டைல் காவேரி பேசின்ல தட் இஸ் க்ரோன். ஸோ கும்பகோணம்ல இது கல்டிவேட் ஆயிருக்கும். அண்ட் தட் இஸ் ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். லைட் கிரீன் டு டார்க் டு லைட் கிரீன் அண்ட் ஸ்ட்ராங் பஞ்சன்ட் ஃப்ளேவர் இருக்கும். அண்ட் ஸோ பான்ல இதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் அந்த குவாலிட்டி அந்த ஷெல்ஃப் லைஃப்னால இட் இஸ் ஈவன் பீங் எக்ஸ்போர்ட்டட். ஸோ ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்னா ஒரு இடத்துலேருந்து வர ஒரு ப்ராடக்ட் தட் இஸ் குட். அந்த இடத்துலேருந்து வரதுனால ஒரு தனி ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, தனி டிஸ்டிங்க்ட் டேஸ்ட் அரோமா எல்லாமே இருக்குன்னு சொல்லும்போது அந்த இதுக்கு ஜிஐ டேக் கொடுப்பாங்க. ஸோ 10 years அதுக்கப்புறம் ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கலாம். இன்டர்நேஷனலி வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் பார்த்துப்பாங்க. இங்கே மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் பார்த்துப்பாங்க. மான்சூன் அரைவல். இது மான்சூன்னாலே சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட்ஸ். ஸோ அது வந்து ஜூன் டு செப்டம்பர் இட் வில் லாஸ்ட். ஸோ இது வந்து கேரளாவில் ஐஎம்டி வந்து அந்த மான்சூன் அரைவல்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக அது எது வச்சு டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ரெயின்ஃபால், விண்ட் பேட்டர்ன்ஸ், லைக் சேட்டிலைட் இமேஜரிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஐஎம்டி வந்து 2009க்கு அப்புறம் இப்போதான் ரொம்ப சீக்கிரமாக வந்து இது அரைவல் வந்து நம்ம பார்த்துருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஈஸ்ட் வேர்டாக அந்த விண்ட்ஸ் கிளவுட்ஸ் அதெல்லாம் மூவ் ஆயிருக்கு. ஸோ வி ஆர் ஆல்சோ காலிங் தட் ஆஸ் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன். டுகாங் சொன்னால் தட்ஸ் லைக் அ sea cow, sea grass மேலே இது ஹெவிலி டிபெண்டன்ட். ஸோ இட்ஸ் ஹெர்பிவரஸ் மேமல். ஸோ இது வந்து ஹெர்பிவரஸ் மெரைன் மேமல், ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. ஸோ இது சீ கிராஸ் மேலே அதிகமாக டிபெண்ட் ஆயிருக்கிறனால அது வந்து ஷாலோ வாட்டர்ஸில் தான் நம்ம இது வந்து பார்க்க முடியுது. ஸோ ஆல் திஸ் வீல் கால் திஸ் அஸ் ஃபார்மர்ஸ் ஆஃப் சி. அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வே இருக்குது பார்க் பேல. அண்ட் பார்க் பே, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அண்ட் ஆல்சோ கல்ஃப் ஆஃப் மன்னார், கல்ஃப் ஆஃப் கட்சில் இது வந்து ரொம்ப பார்க்க முடியுது. அண்ட் தென் மொசூரா ஃபென்டோனி இது வந்து இட்ஸ் லைக் அன் ஏர்லி மெரைன் ப்ரிடேட்டர். ஸோ இப்போ கேம்பிரியன் பீரியட் வந்து இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இன் பர்கஸ் ஷேல் விச் இஸ் அண்ட் கேம்பிரியன் ஃபாசில் டிபாசிட் இன் பிரிட்டிஷ் கொலம்பியா. ஸோ அந்த ரிலேட்டிவ்ஸ் யாரு, டாக்ஸானமிக் எப்படி இருக்கு, பாடியோட மார்ஃபாலஜி எப்படி இருக்கு, ஸோ அடாப்ஷன் எப்படி இருக்கு, ஆல் திஸ் திங்ஸ் ஜஸ்ட் நோ. ஃபர்ஸ்ட் அப்பா அந்த ஸ்பீசஸ் சொன்னா வாட் இஸ் திஸ், யார் இப்போ எப்படி பார்த்துருக்காங்க, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா. ஸோ aspirants keep revising, do well. Thank you. Have a nice day.